Hello students, welcome back to the social class 8, geography, chapter 3, mineral and power resources. Yes, already we saw the first two part. In that we have discussed about what is meant by minerals and what is meant by power. Okay, in that we have discussed about conventional source, which mean ஸோ காமனாக நம்ம லைஃப் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சோர்ஸ் தான் என்ன அப்படின்னாக்கா கன்வென்ஷனல் சோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ஃபயர்வுட், கோல், பெட்ரோலியம், natural gas and the hydel power. Okay, right now we are going to discuss about non-conventional source of energy. Let's see, the increasing use of fossil fuel is leading to its shortage. It is estimated that if the present rate of the consumption continues, the reserves of the fuel will get exhausted. Moreover, the use also causes environment pollution. Therefore, there is need for using non-conventional source such as solar energy, wind energy, tidal energy, which are renewable. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, கன்வென்ஷனல் சோர்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த கன்வென்ஷனல் சோர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப இயர்ஸ் ஆகும்னு சொன்னோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன்ஸ் இயர்ஸ், 1000 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அப்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பீடு தான் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அந்த மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற டேஸை விட நம்ம யூஸ் பண்ணுற டைம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறையா வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷன்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் என்விரான்மெண்ட் பொல்யூஷன், தேர்ஃபோர் நம்ம இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் வைஸ் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, விச் ஆர் ரினியூவபிள். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா நம்ம அடிக்கடி வந்து என்ன பண்ணிக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம். ஆனால் வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ் வந்து அதை புதுப்பிக்க முடியாத ஒன்று. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் renewable அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, let's see the first one, solar energy. Sun's heat and light energy can be felt by us every day. Solar energy tapped from the sun can be used in solar cells to produce electricity. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரிடே இந்த சன்னுடைய ஹீட்டாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் நம்ம மேலே வந்து என்ன அப்படின்னாக்கா விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா, இந்த சோலார் எனர்ஜி இருக்குது இல்லையா, ஸோ அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சன் கிட்ட இருந்து தான். ஸோ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, லைக் many of these cells are joined into solar panel to generate power for heating and lighting purpose. ஸோ இந்த சோலார் எனர்ஜிலேருந்து எடுக்கிற அந்த பவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ அது எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், நிறைய செல்ஸ் வந்து இந்த சோலார் பேனல் மேலே வந்து விழும்போது இதன் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து அப்ளைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட்டிங் அண்ட் லைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் the technology of utilizing solar energy benefits a lot of tropical countries that are blessed with abundant sunshine. Solar energy is also used in solar heaters, solar cookers, solar dryers, besides being used for community lighting and traffic signals. ஸோ அதாவது இந்த சோலார் எனர்ஜி அதிகமாக எந்தெந்த பிளேஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு ட்ராபிக்கல் ரீஜன், விச் மீன் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிளேஸ்லலாம் வந்து அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறைய சோலார் எனர்ஜி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த சோலார் எனர்ஜி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட்டிங் அண்ட் குக்கிங் பர்பஸ்க்கு, அந்த ட்ரையிங். ஓகேவா, ஸோ இந்த பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம் சொல்கிறோம். இதை தவிர்த்து எதுக்கெலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கு இல்லையா, அது லைட்டிங் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த டிராஃபிக் சிக்னலில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் செகண்ட்லி we are going to discuss about the wind energy. Wind is an accessible source of energy. Windmills have been used for grinding grains and lifting water since immemorable. In modern time, windmills, the high speed wind rotates the windmills which is connected to the generator to produce electricity. ஸோ அதாவது இந்த windmills அப்படின்றது நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம், இதுக்குன்னு ஒரு லிமிட்டட் டைம் கிடையாது. ப்ளஸ் இது அதிகமாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த windmillsல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபார் கிரைண்டிங் கிரைண்ட். ஓகேவா, இந்த பர்பஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இப்போ இந்த மாடர்ன் டைமில் வந்து இந்த விண்மில் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் இந்த இது என்ன அப்படின்னாக்கா அது விண்மில்ஸை எடுத்து ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா, அது கூட கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹையாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் wind farms having cluster of such windmills are located in the coastal region and mountain pass where strong and steady winds blow. அதாவது இந்த windmillsலாம் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோஸ்டல் ரீஜியன்லையும் ப்ளஸ் வந்து மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியன்லேயும் தான் அதிகமாக வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த windmills இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அங்கே தான் வந்து ஒரு ஸ்டாக்
ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி விண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த விண்ட் மில்ஸ் அதிகமாக வந்து கோஸ்டல் ரீஜன்லையும் ப்ளஸ் மவுண்டன் ரீஜன்லையும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதை தவிர்த்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அதிகமாக இந்த விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லாண்ட், ஜெர்மனி, டென்மார்க், யூகே, யூஎஸ்ஏ அண்ட் ஸ்பெயின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளேஸில் தான் வந்து விண்ட் எனர்ஜி அதிகமாக அப்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நியூக்ளியர் பவர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த நியூக்ளியர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் naturally occurring radioactive elements like uranium and thorium. Okay, this fuel undergo nuclear fusion of the nuclear reactors and emit power. So the nuclear power என்றது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நியூக்ளியரில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆட்டம்ஸ் ஒன் பை ஒன்னாக ப்ரோக் ஆகும்போது அந்த ப்ரோக்டு ஆட்டம்ஸ்லேருந்து வர்றதா என்ன அப்படின்னாக்கா நியூக்ளியர் பவர். ஓகேவா? தென் the greatest producer of the nuclear power and USA and Europe. So இந்த nuclear power அதிகமாக யூஸ் பண்ணுற countries என்னென்ன அப்படின்னா USA and Europe. Okay, then in India, Rajasthan and Jharkhand have large deposit of uranium. So நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் அண்ட் ஜார்க்கண்ட், ஓகேவா, ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து அதிகமாக யுரேனியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் thorium is found in the large quantities of the monazite sand of Kerala, the nuclear power station in India. Okay. In Kalpakkam in Tamil Nadu, Tarapuri in Maharashtra, Ranapat Sagar near Kota in Rajasthan, Narora in Uttar Pradesh and Kaisaga in the Karnataka. ஸோ நம்ம இந்தியாவில் ஸோ இந்த பிளேஸ்லலாம் வந்து அதிகமாக இந்த நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இதுதான் வந்து நியூக்ளியர் பவர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு டயக்ராம். லெட்ஸ் சி. ஓகே, தென் ஜியோதெர்மல் எனர்ஜி. எஸ், ஜியோதெர்மல் எனர்ஜி. Heat energy obtained from earth is called geothermal energy. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி, இந்த பர்டிகுலர் எனர்ஜி ஜியோதெர்மல் எனர்ஜி நம்ம எங்கேருந்து அப்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா earthலேருந்து. ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜியோதெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The temperature in the interior of earth rises steadily as we go deeper. Sometimes this heat energy may surface itself in the form of hot springs. This heat energy can be used to generate power. ஸோ அதாவது இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா earthலேருந்து. ஓகேவா? earth சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம earth சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப இன்டீரியராக போனோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இதுலேருந்து ஒரு எனர்ஜி வருது இல்லையா, ஸோ அந்த எனர்ஜி தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க ஜியோதெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம அதிகமாக என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரிசிட்டிக்கு தான். ஓகேவா? இதுலேருந்து தான் நம்ம அதிகமாக மின்சாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஜியோதெர்மல் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் குக்கிங், ஹீட்டிங் அண்ட் பாத்திங் ஃபார் செவரல் டைம்ஸ். ஸோ இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி நம்ம அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹீட்டிங் அண்ட் குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சிலிசன். இப்போது இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி அப்படின்றது நம்ம எங்கே இருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப நம்ம இது மேற்பரப்பு அப்படின்றது சர்ஃபேஸ் சொல்லுவோம். ரொம்ப இன்டீரியராக உள்ளே போகணும் அப்படின்னா வெப்பம் அப்படி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்லேருந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா லைக் பைப்ஸ், ஸோ இந்த மாதிரி இதன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரிசிட்டி அப்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் USA has the world's largest geothermal power plant followed by the New Zealand, Islands, Philippines and Central America. ஸோ நம்ம வேர்ல்டு வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி அதிகமாக எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் எங்கெங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா USA. ஓகே, தென் நியூசிலாந்து, Island, Philippines, Central America. Okay, then in India geothermal plant are located in the Manikarnika in Himachal Pradesh and Buhaveli in Ladakh. Okay, then next one, tidal energy. Energy generated from tidal is called tidal energy. Tidal energy can be harnessed by building dam at narrow opening of sea. During high tide, the energy of the tides is used to turn the turbine installed in the dam to produce electricity. ஸோ அதாவதுங்க tidal energy அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒரு சீலேருந்து ஓகே ஒரு நேராக ஒரு டேம் ஒன்று பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய வேவ்ஸ் அப்படி நீரோட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போது அந்த டைடு அதிகமாக இருக்கும்போது ஸோ இது போய் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டர்பைன் இருக்கு இல்லையா அதை போயிட்டு ரொட்டேட் பண்ணுவோம்ப்பா. ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது என்ன அப்படின்னாக்கா அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம அப்ளைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைடல் பவர் பார்த்துட்டு சேம் ப்ராசஸ் தான் இதுலையுமே என்ன அப்படின்னாக்கா அதில் வந்து ரிவர் அண்ட் ரெயின் வாட்டர் இருக்கும். இதில் வந்து என்ன
இப்போது கடல் தண்ணி சேர்ந்துருக்கு ஓகேவா. ஸோ இதுலேருந்து எடுக்கிறதா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டைடல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம எதுக்கு எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அதிகமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் ரஷ்யா, ஃப்ரான்ஸ் அண்ட் த குல்ஃப் ஆஃப் கான்ச் இன் இந்தியா ஹாவ் ஹியூஜ் டைடல் மில்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ அதாவது இந்த ரஷ்யா, ஃப்ரான்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இங்கெல்லாம் வந்து அதிகமாக டைடல் மில்ஸ்லாம் வந்து இருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் லாஸ்ட்லி we are going to discuss about the biogas. Okay, organic waste such as dead plant and animal material, animal ducts, kitchen waste can be converted into a gaseous fuel called biogas. அதாவது இந்த ஆர்கானிக் கேஸ் ஓகேவா, விச் மீன் பயோகேஸ். அது எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆர்கானிக் வேஸ்ட்லாம் இருக்குது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டெட் பிளான்ட் செடிகள், தென் இந்த அனிமல் மெட்டீரியல்ஸ் அதாவது அனிமல் வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, தென் இது ப்ளஸ் இந்த கிச்சன் வேஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதனுடைய வேஸ்டேஜ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மொத்தமாக சேர்த்து வச்சு அதை ரொம்ப நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க ஓகேவா. ஸோ அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் அது என்னவா மாறுது அப்படின்னாக்கா கேஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் த ஆர்கானிக் வேஸ்ட் இஸ் decomposed by bacteria in biogas emit biogas which is essentially a mixture of the methane and the carbon dioxide. Biogas is an excellent fuel for cooking and lighting and producing huge amount of organic manners each year. ஸோ அதாவது இந்த பயோகேஸ் பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹீட்டிங் அண்ட் குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கேஸ் விச் மீன் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பட் பிஃபோர் தட் எல்லாமே என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பயோகேஸ் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாட்டு சாணம்லாம் இருக்குது இல்லையா, இதை வச்சு கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கேஸ்லாம் அவங்க வந்து அப்டைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் energy is everywhere, but we can see the harness in energy is both difficult as well as the costly. Each one of us can make a difference by the not wasting energy saved in energy generated, act now and மேக் பிரைட்டர் எனர்ஜி ஃபியூச்சர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு எனர்ஜியுமே ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டேஸ் அண்ட் இயர்ஸ் ஆகுது இல்லையா, பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அன்வான்டாக வந்து என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டைடல் எனர்ஜி, நியூக்ளியர் பவர், சோலார் எனர்ஜிலாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஓகேவா. ஸோ இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகே. திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் ஓவர் ஓகே. தேங்க்யூ டு ஆல் ஓகே.